எங்க போய் தேடுவீரா? இங்கேயும் வரலையா? நான் தேடுறேன். ஒன்னும் தேவை கிடையாது. நீ ஒன்னும் தேடணும்னு அவசியமும் கிடையாது. என் புள்ளைய எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும். சரியா? உன் உதவி ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது. வலிமா வாங்க போலாம். ஏய் முட்டாளா நீ? நம்ம பிரச்சனையில எதுக்குடி கனியை கொண்டு வர? அவன் நம்ம பொண்ணு. முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்பு. உனக்கு எப்படி கனியோ அதே மாதிரிதான் எனக்கும். நானும் ஒன்றும் கல் மனுஷன்லாம் இல்லை. இத்தனை நாள் அவள் யாருன்னே தெரியாமல் அவ கூட உசுறு குசுரா பழகிருக்கேன். இப்போ என் அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. அவள் தொலைஞ்சு போனா அப்படி ஒன்றும் நான் விட்டுற மாட்டேன். நீ நம்பிக்கையோட இரு. நான் சாவிந்தா பாத்து ஒரு நிமிஷம். நானும் வரேன். பார்த்து ஒழுங்கா உட்காந்து வா. நான் ஒன்னும் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்ல. நான் ஒன்றும் அக்கறைக்காக எல்லாம் பண்ணல. உன் புருஷனா நினைக்க வேண்டாம். ஒரு பைக் டாக்ஸியா நினைச்சுக்க. ஒழுங்கா உட்காந்து வரியா? டைம் இல்ல. தேட வேண்டாமா? வீரா, வீரா என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? வீரா, வீரா குழந்தை எங்க? எங்க தேடியும் காணோம் வலிமா. வலிமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. குழந்தை எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்ற? அவ எங்க போயிருக்க போறா? அங்க யார்கிட்ட விசாரிச்சு பாத்தீங்களா? ஐயோ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வலிமா. படிக்கிற குழந்தை எங்கேயுமே கனியை காணோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. வீரா, பாப்பா கனி. Oh, what a surprise. கலெக்டர் வீரா மேடம், நீங்க தான் கனியோட அம்மாவா? என் பையன் சித்துவும் கனியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கனி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரே இடம், அதான் கூட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. விளையாடிட்டே இருந்தால அப்படியே தூங்கிட்டேன். ரொம்ப நெருங்கிட்டோம் கலெக்டர் மேடம். கிட்டத்தட்ட உறவுக்காரங்க மாதிரி. வா வாடா. வலிமா கனியை கூட்டிட்டு உள்ள போங்க. எங்கம்மா போயிட்ட நீ? இந்த தடவை பாப்பா பத்திரமா வந்துட்டா. அடுத்த தடவை இதே மாதிரி பத்திரமா வருவாளான்னு சொல்ல முடியாது. பவே, பவே, எதுக்கு பதட்டமா இருக்க? என்னாச்சு? சித்துவ காணுங்க. என்ன காணுமா? எங்க போனா? ஸ்கூல் விட்டு வரலையானோ? இல்லங்க, வழக்கமா நம்ம கார் டிரைவர் தானே கூப்பிட போவாரு. அவர் அவனை ஸ்கூல்ல காணும்னு சொல்றாருங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், எல்லா பக்கமும் தேடிட்டேன். யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ளே பாத்துக்கிறத தவிர உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலை? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டேன். இல்லங்க, பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பான்னு நினைச்சேங்க. முட்டாள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போற வயசாது. அறிவு கிட்ட
எங்க என்னாச்சுங்க? புள்ள எங்க? சித்து சித்து எங்கங்க? சித்து ஒன்றும் கிடைக்கல. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை கொண்டு புதைச்சிருவேன். அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? எப்பவும் உன் வர நம்பிக்கையில இருந்துட்டேங்க. சித்து எங்கடா போன? வாய மூடு. அரசியல் தொழில் பண்ற இடம்னு என்ன சுத்தி எவ்வளவு எதிரிங்க இருக்காங்க தெரியுமா? நான் மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பொண்டாட்டிய வாழ்றவங்க உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? எத்தனை தடவை உங்ககிட்ட படிச்சு சொல்லிருக்கேன் புள்ள விஷயத்துல கவனமாருன்னு. இப்ப கோட்டை விட்டு அழுதுட்டு இருக்கிற ஒண்ணு. குடி சாப்பிடு. ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு 2 மார்க் தானடா கம்மி, இதுக்கு அவங்க அப்பா உன்னை திட்டிட்டு இருக்கிறாரு? ஐயோ அங்கிள், பெல்ட்டாலே அடிப்பாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் பிளேஸ் போகவே கூடாதுன்னு சொல்லி அடிப்பாரு. நானும் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சேன் அங்கிள், ஆனா என்னால ஃபுல் மார்க் வாங்க முடியல. சரி, நீ அழுகாத, எதுவும் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்படி அழுது பயந்து ஒதுங்கி ஓடக்கூடாது, புரியுதா? சித்து, அம்மாவை விட்டு எங்கடா போன நீ? அவங்களுக்கு எப்படி குடும்பம் குழந்தைன்னு எல்லாமே இருக்கோ அதே மாதிரி உனக்கும் இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து. இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாது சார், மன்னிச்சு விட்டு போறதுக்கு. இப்பெல்லாம் பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, ஒத்தைக்கு ஒத்த தான். நிதானமா இருந்துக்க. முக்கியமான விஷயம், நான் நல்லவெல்லாம் கிடையாது, உங்களை விட பெட்டராகவே இறங்கி வேலை பார்ப்பேன். ஆனால் இறங்கிட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கான தடமும் இடமும் தெரியவே தெரியாது. பார்த்துங்க, உங்கள் புள்ள வேற ரொம்ப பயந்து போயிருக்கிறான், கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. அப்புறம் செகண்டாக வர்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார். ஃபஸ்ட்டுன்னு அதவே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. பாவம், அவனாலே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். தேவையா அதெல்லாம்? பார்த்துங்க, மறந்துட்டேன் பாருங்க. லாலிபாப் சாப்பிடுங்க.